ஹாய் டிடி ஸ்குவாட். தூக்கம் வரலங்க. ஒரு 4:30க்கெலாம் முழிச்சிட்டேன். என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன். நமக்கு வேறு என்ன, லைட்டாக கொஞ்சம் ப்ரேயர் பண்ணலான்னு யோசித்தேன். சரி வந்து பண்ணிக்கலாம், சும்மா ஒரு ரைடு ஒன்று போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி விட்டேன். ஸோ கிளம்பி போயிட்டுருக்கோம். எங்கே போகிறோன்னு கேட்டிங்கன்னா சும்மா மஹாப்ஸ் இல்லைனா கோவலம், ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான். ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு சும்மா சன்ரைஸ் பார்த்துட்டு கிளம்பி வர வேண்டியது தான். வேறு ஒன்றும் இல்லை, பெருசாக பிளான் ஒன்றுமே இல்லை. அப்படியே கொஞ்சம் உங்களை கூட்டிகிட்டு போகலாம் தான். ஹோப் பீப்பிள் லைக் இட். கொஞ்சம் லைட் வந்தோடனே நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போதைக்கு பாய். பெட்ரோல் போட்டாச்சுங்க, கிளம்பியாச்சு. ஈசிஆர் பங்க்கில் பெட்ரோல் போட்டாச்சு. அவ்வளோதான். இப்போ அப்படியே கிளம்பி போக வேண்டியது தான். ஸ்டேட்ச் ரொம்ப நாள் ஆச்சு. கொல்லி போயிட்டு வந்த பிறகு நான் எங்கேயுமே வெளில போகல பெருசாக. நடுவில் கொஞ்சம் உடம்பு சரியாமாயிட்டு பக்கத்தில் ரைடு கூட எங்கேயும் போகல நான். ஸோ அதெல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு இந்த ரைடு தான். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஜாக்கெட் போட்டிருக்கலாம், பட் இருந்தாலும் எனக்கு அது பெருசாக விருப்பம் இல்லை. சும்மா இது நான் போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா நார்மல் குட்டி ஒரு சும்மா ஒரு குளிருக்கு போடுற மாதிரி தான். இவனே கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருப்பான். நான் எல்லாத்துக்குமே ஜாக்கெட் போட்டு சுற்றுறது அப்படின்றதுனால அதை நம்ம பண்ணலை. அவ்வளோதான். சும்மா அப்படியே ஒரு ஸ்டெச் எடுக்க வேண்டியது தான். ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஸ்டெச் எடுத்து. சீரியஸ்லி ஏர்லி மார்னிங் ரைடு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த கிளைமேட்டு அந்த லைட்டிங் பார்த்தாலே தெரியும், ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னென்ன அப்படியே சூப்பராக போயிட்டுருக்கு. குட் மார்னிங் டிடி ஸ்குவாட். நடுவில் வந்து பார்க்குறவங்களுக்கு கூட வேறு ஒன்றும் இல்லை, ஏர்லி மார்னிங் ரைட். எங்கேன்னு கேட்டிங்கன்னா ஒன்று கோலம் இல்லை மஹாப்ஸ், அவ்வளோதான். மோஸ்ட்லி கோலமாக தான் நான் யோசித்து வச்சுருக்கேன். பிகாஸ் நான் திரும்ப வெயில் வந்துச்சுன்னா நான் அவ்வளோ தூரத்தில் வெயிலேருந்து வர முடியாது. அப்படியே வெயில் கொளுத்தி எடுக்குது. ஸோ அதனால் பக்கத்துலேயே போயிட்டு ஏர்லி மார்னிங் ரைடு முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு யோசித்து வச்சுருக்கேன். லெட்ஸ் see how it goes. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கோலம் கிட்ட வந்துட்டோம். ஆக்சுவலாக கோலம் கிட்டே வந்தாச்சு நம்ம. பட் ஆனால் எனக்கு இப்போ கோலம் போகணுமா அப்படின்னு ஒரு யோசனை. ஏன் நான் கோலம் இப்போ போகணும்? ஆமாம், எனக்கு ஏன் மகாப்ஸ் போகக்கூடாது? ரொம்ப நாள் ஆச்சு மகாபுரம் போய். ரைடு வர சீக்கிரம் முடியுது, எனக்கு மனசு வரல ரைடை முடிக்கிறதுக்கு. சரி கொஞ்சம் தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோமே அப்படின்னு இப்போ நான் மகாபலிபுரத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ எக்ஸ்டெண்டட், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சும்மா அப்படியே கொஞ்ச தூரம் போவோமே, என்ன இப்போ நம்ம ஒரு கான்ஸ்டன்டான ஸ்பீடே மெயின்டைன் பண்ணுவோம், ஒழுங்காகவே போவோம், அவ்வளோதான். நல்லா தான் போகுது. ரொம்ப நாள் ஆச்சு ரைடு போய். எனக்கு எப்படியும் ஆசையாக இருக்குது, இன்னும் லாங் இப்போ தூரம் போகணுன்னு. பட் ஆனால் முடியாது, நமக்கு 1008 வேலை இருக்குது இன்றைக்கி. சாயந்தரம் மார்னிங் சர்வீஸ் போகல, ஃப்ரைடே வந்துட்டேன். ஈவினிங் சர்வீஸ் போகணும், சர்ச்சுக்கு போகணும். ஸோ ரைடிங் டுவர்ட்ஸ் மஹாப்ஸ் போகிறோம். லைட்டாக சன்ரைஸ் பார்த்து 2 ஃபோட்டோஸ் எடுக்கிறோம். திரும்ப அப்படியே யூ டர்ன் போகிறோம். வீட்டுக்கு போயிட்டே இருக்கோம். மம்மி நிறைய வேலை சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் முடிக்கிறோம். திரும்ப வீட்டுக்கு வந்துடும். சாரி,
வேலையை முடிச்சு சர்ச்சுக்கு போகிறோம். இன்றைக்கி டேவை க்ளோஸ் பண்ணுறோம். சாரி, கொஞ்சம் ரோல் ஆகிடுச்சு. இந்த மிரரில் பாருங்களேன், உங்களுக்கு தெரியுதுன்னு நம்புகிறேன். சூப்பராக இருக்குது. அந்த ரோடு பின்னாடி வருது, செம்மையாக இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு ரைடு போய். மனசு ரொம்ப லேஸ் ஆகிடுச்சு. நிறைய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குதா மண்டையில். பட் இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு என்ஜாய் த மொமெண்ட், அவ்வளோதான். ஆஹா ஆஹா, நம்ம மகாப்ஸ் கிட்ட வந்துட்டோம். நம்ம மகாபாக்ஸ் கிட்ட வந்துச்சு. ரோலாக பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் கிட்ட வந்துட்டோம். கொஞ்ச தூரம் தான் இருக்கின்றது. மகாபலிபுரம் வந்து விட்டோம். உள்ளே செல்லவும், பொறுமையாகவே செல்லுவோம். வந்தாச்சு 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 வந்தாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு டீ குடிக்கணும், பசிக்குது வயிறு. தண்ணி கூட நான் குடிச்சிட்டு வந்தேன். கொஞ்சோண்டு தண்ணி குடித்தேன். ப்ரஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி குடிச்சிட்டு தான் நான் வந்தேன். அவ்வளோதாங்க, அவர் ஒன்றும் பண்ணவே இல்லைங்க. நான் மகாப்ஸ் வந்தேன்னா இதுக்குள்ளே இந்த லெஃப்ட் ஒன்று திரும்பும். இந்த லெஃப்ட்டுக்குள்ளே போய் தான் நான் உள்ளே போய் ரூமில் தங்குவேன். அங்கே நம்மளுங்க குரூப்போடு போயிட்டு சம்பவத்தை பண்ணிவிட்டு கேஸ் ஆக்கிட்டு அந்த ரூம்லேயே தங்க முடியாத அளவுக்கு வந்து பண்ணிட்டானுங்க. ஒரு இஃப் ஐம் நாட் ராங் மோர் தேன் ஒரு 5 years இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பண்ணி விட்டு வந்துட்டாங்க பசங்க சம்பவத்தை. அதில் நாங்கள் போய் தங்குறதே இல்லை. அதுக்கப்புறமேல கூட தங்குறதுக்கு டைமும் கிடைக்கல. இப்போ கமிட்மெண்ட்ஸ் நிறைய ஆயிடுச்சு. ஸோ இப்போ உள்ளே வந்து விட்டோம். இதுக்கப்புறம் பார்க்கிங் உள்ளேயா? பைக் பார்க் 10 ரூபாவாமே. ரூம் பார்க்கிங்கு.
அதுதான் ஒரு தெரியுமா நான் கேட்டு வாங்கி தரேன். உள்ளெல்லாம் போகலங்க. ரொம்ப சும்மா அங்கே நின்று சன்செட்டை பார்த்துட்டு இந்த பாறைகளை பார்க்கலாம் தான் வந்தேன். இங்கே எனக்கு நிறைய மெமரிஸ் இருக்குது. ஸோ வரும்போது இங்கே ரெண்டு ஃபோட்டோஸ் எடுக்கலாம். சும்மா உங்களுக்கு காட்டணும்னு தோணுச்சு, அவ்வளோதான். என்ன மக்களே, என்ன பண்ணுறீங்க? வெரி குட் மார்னிங். நல்லாயிருக்கும் இந்த இடம். கொஞ்சம் மார்னிங் நல்லா தான் இருக்குது. பெருசாக இன்னும் இருக்கலைன்னா கூட கொஞ்சம் அந்த ரோடும் இந்த கொஞ்சம் வைபும் நல்லா இருக்கிறதுனால சூப்பராக இருக்கும். பெருசாக கேட்டிங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. மிச்சப்படி இந்த இடம் சுற்றி பார்க்குறதுக்கு சும்மா இந்த பாறை சின்ன வயசுலேருந்து நிறைய தடவை பார்த்துட்டோம். புதுசாக உங்களுக்கு என்ன காட்டுறதுன்னு தெரியல. அது வந்து சும்மா இந்த பக்கம்லாம் நான் ரொம்ப நாள் ஆச்சு வந்து, அதனால தான் இப்போ இந்த பக்கம் வரேன். இது அந்த பேக் சைடுங்க, தண்ணி டாக்கி. பரவாயில்ல, சும்மா சொல்லக்கூடாது, நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. இதுதாங்க அந்த முக்கியமான பாறைகள். சும்மா உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ மாதிரி காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் போனால் என்ன வரும்னு எனக்கும் தெரியல. வாங்க போய் பார்ப்போம். சும்மா ஒரு அந்த எண்டு வரைக்கும் ஸ்ட்ரெச்சை போடுவோமா? வாங்க. நடுவில் இந்த சந்துக்குள்ளே போய் இங்கே மக்கள் வாழ்கிற வீடுகள், இந்த மக்கள் வீட்டில் தான் மக்கள் வாழ்கிறாங்க. சாரி, இது நார்மலான இங்கே எதுவும் சுற்றி பார்க்குற இடம் இல்லை. ஒரு கவுஸ் அழகாக கோலம் போட்டிருக்காங்க வீட்டு வாசல். இதெல்லாம் போச்சுங்க. இப்போ எங்கேயோ ஒரு சில இடத்துல தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. முன்னாடிலாம் எங்கள் அம்மா காலையில் எழுந்திரிச்சு வாசல் தெளித்து அவ்வளோ சூப்பராக எங்கள் மம்மி கோலம் போடுவாங்க. ஆக்சுவலாக எங்கள் அண்ணா ஒருத்தங்க இருந்துட்டாங்க, அவங்க தவறிட்டாங்க. நான் செகண்ட் படிக்கும்போது அண்ணா 6th. ஒரே ஒரு நாள் அண்ணா வந்து ஸ்கூலுக்கு அண்ணாவை பஸ்ஸில் அனுப்பிச்சு, அண்ணா இத்தனைக்கும் ஆட்டோவில் வர சொல்லி பைசா கொடுத்துருக்காங்க. அண்ணா வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பஸ்ஸில் வரதா சொல்லி பஸ்ஸில் வந்து ஏறி இறங்கி கீழே விழுந்து ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துட்டாங்க. ஸோ எங்கள் அண்ணா அப்படி தவறிட்டாங்க. ஸோ எங்கள் அண்ணாவுக்கு கோலம் போடுறது ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மாவுக்கு கோலம் போடுறது அதை விட பிடிக்கும். எங்கள் அண்ணா போனதுலேருந்து எங்கள் அம்மா கோலம் போடுறதே விட்டுட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா கேட்டால் சொல்லுவாங்க, அண்ணனே இல்லை, அண்ணன் கோலம் போடுறது தான் எனக்கு பார்ப்பான், இப்போ அண்ணனே இல்லாதப்போ என்னத்தை அப்படின்னாங்க. சரி, ஓகே. நானும் எங்கள் அண்ணனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ நான் ஏன் இந்த பக்கம் வந்தேன்னு கேட்டிங்கன்னா, நான் அது வரைக்கும் இந்த பக்கம் வந்ததே இல்லை. என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் இந்த பக்கம் வந்தது. எனக்கு தெரிஞ்சு டைம் டு மேக் யூ டர்ன். கோமாதா வர குறுக்கில் வருது. அவ்வளோ கோமாதா, நல்லா இருக்கீங்களா? சாரி ஃபார் த டிஸ்டர்ப். நான் யூ டர்ன் மட்டும் போட்டுக்கிறேன். தேங்க்யூ. அவ்வளோதாங்க, வந்த வழி திரும்ப போக வேண்டியது தான். இந்த வழியாக வந்தால் என்ன வரும்னு தெரியலன்னு பார்க்கலாம் தாங்க வந்தேன். அதான் இங்கே கிராண்ட் கான்டினென்ட் அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. நல்லா தான் இருக்குது இந்த ரூட்டு.
ஆக்சுவலாக முன்னாடி சில பல வருடங்களுக்கு முன்னாடி இங்கே வந்து நான் என்னோடய கிளாசிக் 350 வச்சுட்டு இருக்கும்போது நானும் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு தளபதி என் கமல் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். நானும் அவனும் இங்கே வந்து கிளாசிக் ஒரு குட்டி ஃபோட்டோ ஷூட் எடுத்தேன். இன்ஸ்டாவில் இந்த ரீல் இருக்கும் பாருங்கள், நல்லா இருந்துச்சு. அப்போ அதோடு என்ன இந்த பக்கம் வரவே இல்லை, இப்போ தான் வரேன். நான் மகாப்ஸே வர்றதில்லை, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. நல்லாயிருக்கு, இது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது. இந்த லைட் ஹவுஸ் மேலே ஏறலாமான்னு பார்க்குறேங்க. டைமும் ஆகுது. ஓகே, நம்மளால் இங்கே வச்சு ஃபோட்டோஸ் எடுக்கலாம். அதுக்கு போகலங்க, எனக்கு இன்னும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் அதுக்குள்ளே போகிறதுக்கு. சரி, இந்த ரூட் அப்படியே பிடிச்சி என்ன வச்சுன்னு பார்த்துட்டு சும்மா கிளம்ப வேண்டியதுதான். இன்னும் தெரியல, எனக்கு இது பெருசாக போகிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால் இங்கேயே போகலான்றது தான் என்னோடய ஐடியா. ப்ளஸ் நம்மளை ஃபோட்டோ எடுக்கிறத விட நம்ம பைக்கை வச்சு ஃபோட்டோ எடுக்கிறது தான் எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். சீரியஸ்லி, எனக்கு என்னை வச்சு ஃபோட்டோ எடுக்கிறத விட என் பைக்கை வச்சு ஃபோட்டோ எடுக்கிறது தான் எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது. அதான் ரொம்ப விரும்புகிறவும் கூட. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த ஃபோட்டோ செஷன். அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சு மஹாப்ஸ்லேருந்து. அப்படியே வீட்டுக்கு நடைய கட்ட வேண்டியது தான். கொஞ்சம் வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த நான் உள்ளெல்லாம் ரொம்ப சுற்றி பார்க்கலங்க, அது எனக்கு பெருசாக பிடிக்கவும் இல்லை உண்மையை சொல்லணும்னா. அப்போ இப்போ எப்படி போகிறது இந்த பக்கத்துக்கு? வழி இந்த பக்கம் அப்படியே போக வேண்டியது தான். ஆக்சுவலாக அந்த பக்கம் வழி இருந்திருக்கு, நான் தான் சரியாக கவனிக்கல. ப்ளீஸ் நீங்கள் யாரும் பண்ணாதீங்க, நான் பண்ணதே தப்பு தான், ஐம் சாரி. அவ்வளோதாங்க, வீட்டுக்கு போக வேண்டியது தான். ஸோ ஹோப் யூ பீப்புள் லைக் திஸ் வீடியோ. நீங்கள் மகாபலிபுரம் போனீங்கன்னா என்னென்ன சுற்றி பார்ப்பீங்க, எந்த இடம் உங்களுக்கு பிடிச்சோம், வேறு ஏதாவது ஃபோட்டோஸ் எடுத்தீங்களா, என்ன எதுன்னு கமெண்ட்டில் ரிலீவ் பண்ணுங்கள். ஓகே டிடி ஸ்குவாட், நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். ஸோ அடுத்த ட்ரிப் நம்மளது வந்து மேகமலை இது, பட் அதுக்கு நடுவில் நிறைய அப்டேட் வரும். ஜாக்கெட் ரிவ்யூ, வாங்கின புது க்ளவ் ரிவ்யூ, ஸோ இந்த மாதிரி அடுத்து என்னோடய இன்டர்செப்டரில் என்னென்னலாம் மார்ச் பண்ணியிருக்கேன்ற ரிவ்யூ எல்லாமே அடுத்தடுத்த லைனப்பில் இருக்குது. ஸோ ஸ்டே டியூன், ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். Please do subscribe and like my video. Subscribe my channel. Take care. Bye, 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 bye. This is Didi signing off. Bye.